அடுத்ததாக திருவண்ணாமலை தமிழ் சங்கத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் திரு CS துரை அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவில் தரும் நூலையும் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த நிகழ்ச்சி 4 சொன்னாங்க. நான் 4:29 இங்கே வந்துட்டேன். எப்பயுமே பங்க்சுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம அதை வந்துட வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுது. இங்கே வரவங்க பல்வேறு பணிகளுக்கு இடையில் வந்துருக்குறீங்க. அப்போ அந்த மாதிரி இயற்கையான உணவு ஐயாவுடைய பேச்சு கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். செவிக்கு உணவு இல்லாத வயிற்றுக்கு ஏற்படும்னா அது வள்ளுவர். அந்த வகையில் ஐயாவுடைய பேச்சு கேட்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த நேரத்தில் திடீர்னு நான் என்ன அழைச்சிட்டாங்க பேசுறதுக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை மகிழம் தங்கிட்டு இருக்கோம் கூடி சேர்ந்து செய்கிறது ரொம்ப மனசுக்கு நெகிழ்வாக இருக்குது. எல்லாம் ஏதோ ஒரு பாதையை நோக்கி தான் தமிழ் சங்கம்னா எங்கள் மண்டபத்தில் நிறைய நடக்கும். ஏதோ தமிழை பற்றி அது எதுவும் பேசிட்டு இருக்கப்போ ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு மாறுபட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது மனத்துக்கு ஒரு நெகிழ்வான ஒன்றாக இருக்கிறது. மருந்தும் வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது போற்றி அறிந்தேன் முனிநன்று வள்ளுவர் சொல்றார். உண்ட உணவு செரித்த பிறகு நீங்க எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு நோய்க்கே போக வேண்டாம், மருந்தே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது நேரம் காலம் கருதி இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.